நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு இவ்வருடத்தில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். நாட்டின் 2வது ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் மொனராகலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமரர் ஆர் சம்பந்தனின் மறைவு குறித்து இந்திய பிரதமர் ஆழ்ந்த அனுதாபம். பரிந்த ரணசிங்க பதில் சட்டம் அதிபராக நியமனம். பிரான்ஸ் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு கூடுதல் ஆதரவு. இலங்கைக்கான சுற்றுலாப் பயணிகளின் வருகை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கான சுற்றுலாப் பயணிகளின் வருகை இந்த வருடத்தில் இதுவரை 10 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியிருப்பதாக பணியகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அயர்லாந்தைச் சேர்ந்த 2 சுற்றுலாப் பயணிகளின் வருகையின் மூலம் கடந்த சனிக்கிழமை இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடிந்ததாக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இலங்கையின் 2வது ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் மொனராகலை கும்பகன பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 11 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் 16,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் ரப்பர் பயிரிடப்பட்டுள்ளது. இதனை 50,000 வரை அதிகரிப்பது இலக்காகும் என்று ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ரப்பர் சார்ந்த தயாரிப்புகளின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் காலம் சென்ற ஆர் சம்பந்தனின் புதவுடல் பொருளை தனியார் மலைச்சாலையில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு. அவரது பூதவுடல் பின்னர் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படவிருக்கிறது. கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அவர் நேற்றிரவு தனது 91வது வயதில் காலமானார். தொழில்சார் சட்டத்திறனியான இவர் 1977 ஆண்டில் முதல் தடவையாக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அன்று முதல் 1983 ஆண்டு வரையிலும், பின்னர் 1997 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரையிலும் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 2001 ஆண்டு தொடக்கம் மரணிக்கும் வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். இலங்கை பாராளுமன்றத்தின் 14வது எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஆர் சம்பந்தன் பணியாற்றியிருந்தார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக ஆர் சம்பந்தன் ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும். ஆர் சம்பந்தனின் மறைவு குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தின் ஊடாக அனுதாபங்களை வெளியிட்டிருக்கிறார். அமரர் சம்பந்தனின் குடும்பத்தவர்களுக்கும் அவரது நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களின் சமாதானம், பாதுகாப்பு, சமத்துவம் என்பனவற்றுக்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாகவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவையொட்டிய ஜூபிலி விழாவிற்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் விசேட ஆராதனைகளும் திருப்பலிகளும் இடம்பெறவுள்ளன. மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் ஜூபிலி விழாவை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய தினம் முற்பகல் 10 மணிக்கு விசேட தபால் முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. மடு திருத்தலத்தின் வருடாந்த ஜூலை திருவிழாவிற்கான இறுதி நவநாள் விசேட ஆராதனைகள் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு ஆரம்பம். சிங்கள மொழியிலான விசேட ஆராதனைகளுக்கு இலங்கை ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்கலாநிதி ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா ஆண்டகை தலைமை தாங்குவார். கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயர் அருட்கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தமிழ் மொழியில் மறைவுரை ஆற்றுவார். நவநாள் ஆராதனைகளின் இறுதியில் விசேட நற்கருணை பவனி இடம்பெற்று நற்கருணை ஆசீரும் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டதன் 100 ஆண்டுகள் நிறைவையொட்டிய ஜூபிலி சிறப்பு மலர் வெளியீடு இடம்பெறும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
இலங்கையின் புதிய பதில் சட்டம் அதிபராக ஜனாதிபதி சட்டத்திரணி பரிந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மாதம் 28ஆம் தேதி இந்த நியமனத்தை வழங்கியிருந்தார். பரிந்த ரணசிங்க சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியிருந்தார். பிரதம நீதியரசர் முன்னிலையில் அவர் இன்று காலை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நித்தம்புவ பஸ் தரிப்பு நிலையத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பஸ் தரிப்பு நிலைய வளாகத்தின் வீதிகளும் சேதமடைந்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். தற்சமயம் பெய்யும் சிறு மழைக்கும் பஸ் தரிப்பு நிலைய வளாகம் நீரில் மூழ்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. அத்தனகல்ல பிரதேச சபையின் கவனத்திற்கு இதனை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். பிரான்சின் ஜனாதிபதி தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி கூடுதலான ஆசனங்களோடு முன்னிலை வகிக்கிறது. தேசிய பேரணி எனப்படும் கட்சி தற்சமயம் 33% வாக்குகளை பெற்றிருக்கிறது. குடியேற்றத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள மரைன் லி பென் உட்பட பல்வேறு முக்கியஸ்தர்களை கொண்டுள்ள இந்த கட்சி பிரான்சில் இம்முறை ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தலைமையிலான குழு 20% வாக்குகளை மாத்திரமே பெற்றிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஹிங்ராங்கோடு உள்நாட்டு விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக தினேஷ் கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். 39 வயதான தினேஷ் கார்த்திக் அணியின் வழிகாட்டியாகவும் பணியாற்றியிருக்கிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடிய இவர் 2024 IPL சுற்றுத் தொடரோடு சகலவிதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை வர்த்தக கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவராக கீர்த்தி குணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தொழில் வான்மையாளர் சங்கத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்மேளனத்தின் வருடாந்த கூட்டத்தின் போது இவர் இந்த பதவிக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் கைத்தொழில் வர்த்தக துறைகளை ஊக்குவிப்பதற்காக கீர்த்தி குணவர்தன ஆற்றிய பணிகள் மகத்தானவை என்று சம்மேளனத்தின் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். கைத்தொழில் தொடர்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் 99 தென்னிந்திய நிறுவனங்கள் பங்கேற்றதாக இந்தியாவிற்காக இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி டி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் அமைச்சும் கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இணைந்து கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஒழுங்கு செய்திருந்த இந்த கண்காட்சியின் மூலம் இலங்கைக்கு பாரிய நன்மைகள் கிடைத்ததாகவும் பிரதி உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்தார். உணவு வலுசக்தி உற்பத்தி, இந்திய இயந்திர தயாரிப்பு உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் இதில் பங்கேற்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. மேல் வடமேல் சபர்கமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கைக்கு இந்த வருடத்தில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். நாட்டின் 2வது ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் மொனராகலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமரர் ஆர் சம்பந்தனின் மறைவு குறித்து இந்திய பிரதமர் ஆழ்ந்த அனுதாபம். பரிந்த ரணசிங்க பதில் சட்டம் அதிபராக நியமனம். பிரான்ஸ் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு கூடுதல் ஆதரவு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.